டிடி தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் முருகப்பெருமான் அருள்கின்ற பல ஆலயங்கள், முருகப்பெருமானுடைய அற்புதங்கள், அடியார்களது மகிமைகள் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ண போகிற முருகப்பெருமான் அருளுகின்ற ஆலயம் ஆண்டார்குப்பம் அப்படிங்கிற ஊர். இந்த ஆண்டார்குப்பம்ங்கிற ஊர் சென்னையிலேருந்து சுமார் ஒரு 30 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கு. சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் சென்னை எண்டு கிட்டத்தட்ட முடிகிற இடத்துல தச்சூர் கூட் ரோடுன்னு ஒரு இடம் இருக்கும். அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் ஆண்டார்குப்பம். பக்கத்தில் இருக்கிற பெரிய ஊர்னா பொன்னேரி. இந்த பொன்னேரியிலேருந்து சுமார் ஒரு 6-7 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆண்டார்குப்பம் முருகன் ஆலயம் அமைந்திருக்கு. இந்த ஆண்டார்குப்பத்தில் இந்த முருகப்பெருமானை தரிசனம் பண்ண போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த கோவிலுக்கு போகிறீங்க, போனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த முருகன் எப்படின்னு தெரிஞ்சிருக்கும், எப்படி இருப்பார்னு தெரியும். போகாதவங்க இந்த முருகப்பெருமானை பார்த்த உடனே ஒரு நெடிதுயர்ந்த உருவம், ரொம்ப அற்புதமான திருமேனி. சாதாரணமாக முருகன் அப்படின்னா நம்ம எப்படி பார்த்துருப்போம், ஆயுதங்கள் வச்சுருப்பேன் இல்லையா, கையில் ஆயுதங்கள் வச்சுருப்பேன், ஒரு அபயஸ்தம் காமிக்கலாம். ஆனால் இங்கே முருகன் எப்படி தெரியுமா இருப்பார், இந்த ஆண்டார்குப்பத்தில் இடுப்பில் கையை வச்சுட்ருப்பார். இடுப்பில் கையை வச்சுட்டு சாதாரணமாக ஒரு இடுப்பில் கையை வச்சுட்டு நம்ம கேட்குறோம் அப்படின்னா அதுக்கு என்ன சொல்லுவோம், ஒரு அதிகார தோரணை. என்னை பற்றி என்ன நினச்சிட்ருக்க அப்படின்னு இடுப்பில் கை வச்சுட்டு கேட்குறத நம்ம பார்த்துருக்கோம். ஒரு அதிகார தோரணை யாரிடம் இருக்கிறதோ அவர் என்ன பண்ணுவார், இடுப்பில் கையை வச்சுட்டு கேட்பது ஒரு வழக்கம், நம்ம பார்த்துருக்கோம். இந்த முருகப்பெருமான் அதே போல் இடுப்பில் கையை வச்சுட்டு நமக்கு தரிசனம் செய்யக்கூடிய, தரிசனம் தரக்கூடிய திருக்கோலம். இப்போ முருகப்பெருமான வேல் வச்சுருப்பாரே, இந்த வேல் தனியாக இருக்கும், ஒரு வெள்ளி வேலாயுதம் தனியாக காணப்படும், சேவல் கொடி தனியாக காணப்படும். எப்படி பண்டரிபுரத்தில் விட்டலன் இடுப்பில் கை வச்சு காணப்படுகிறாரோ அதே போன்ற திருக்கோலம். இந்த கோலத்தில் அதிகம் பேருங்கும் தரிசிக்க முடியாது. இந்த முருகனுக்கு பாலசுப்பிரமணியர் அப்படின்னு பேர். இவருக்கு இந்த இடுப்பில் கையை வச்சுட்டு தரிசனம் தருகின்ற காரணத்தினால இவருக்கு அதிகார முருகன் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. மேலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் போனீங்க அப்படின்னா கபாலீஸ்வரர் உற்சவத்தில் அதிகார நந்தின்னு ஒரு நாள் அன்னைக்கு விடிகாலையில் சிவபெருமான் புறப்பட்டு வருவார். அதிகார நந்தின்னு பேர். இவருக்கு அதிகார முருகன் அப்படின்னு பேர். இப்போ நமக்கு அடுத்த கேள்வியோ, என்ன அதிகார முருகன், முருகன் எதற்கு ஒரு அதிகார தோரணையில் இடுப்பில் கையை வச்சுட்ருக்கான்னு நமக்கெல்லாம் ஒரு கேள்வி வரும். இன்னும் கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் போகணும். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை. கைலாயத்தில் சிவபெருமான் இருக்கிற போது பிரம்மதேவன் அவரை தரிசனம் பண்ணுறதுக்காக வரான். கைலாயத்திற்கு வருகிற போது அங்கே விளையாடி கொண்டிருக்கிற பாலமுருகன் ஒரு சிறுவனான முருகனை லட்சியம் பண்ணாமல் அந்த முருகனை கடந்து செல்கிறான். ஒரு சாதாரணமான ஒரு சிறுவன் அப்படின்னா யாரானும் தன்னை மதிக்கலைன்னா கொஞ்சம் அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துடும், என்னடா அதை நம்ம மதிக்காமல் போகிறாரு, ஒரு விளையாட்டுத்தனமான எண்ணம். அதே போல் இந்த பாலமுருகனுக்கு அந்த எண்ணம் பிரம்மதேவனை தடுத்து நிறுத்தி, நீர் யார், என்ன செய்கிறீர் அப்படின்னு கேட்கிறான். என்ன தெரியலையா, நான் என் பேர் பிரம்மன், நீ என்ன தொழில் பண்ணுற, படைப்பு தொழில். இந்த படைப்பு தொழிலை நீ எப்படி பண்ணுற, என்ன உனக்கு அதற்கான ஒரு சாதனம். இப்போ நம்ம ஒரு ஆடிட்டராக இருக்கோன்னா நம்ம சிஏ படிச்சிருக்கணும், ஒரு இன்ஜினியரிங் சம்பந்தமான ஒரு வேலை அப்படின்னா பிஇ படிச்சிருக்கணும், ஒரு டாக்டர்னா எம்பிபிஎஸ் படிச்சிருக்கணும் இல்லையா. ஏதான ஒரு வேலைன்னா அதற்கான தகுதி இருக்கணும். பிரம்மதேவன் படைப்பு தொழிலை செய்கிறான்னா அதுக்கு என்ன தகுதி, முருகப்பெருமான் கேட்கிறான். எனக்கு ஓம் என்கின்ற பிரணவ மந்திரம் எனக்கு தெரியும், அதனுடைய சக்தியால் நான் அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் பிரம்மன் சொல்கிறான். சரி, ஓம்ங்கிற பிரணவ மந்திரத்தினால நீ இதெல்லாம் அந்த சக்தினால் எல்லாத்தையும் படைக்கிறேன்னு சொல்கிற, இந்த மந்திரத்தினுடைய பொருள் என்ன, முருகப்பெருமான் கேட்கிறான். அந்த நேரத்தில் பிரம்மனுக்கு அந்த பொருளுடைய அர்த்தம் தெரியல.
இதை முருகப்பெருமான் பிரம்மனிடம் எப்படி கேட்கிறான் அப்படின்னா, இடுப்பில் கையை வச்சுட்டு கேட்கிறான். அதிகார தோரணை. அதாவது மற்றவர்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை தெரிந்தவர்கள் பேசுகிற போது இந்த அதிகார தோரணையானது பல சந்தர்ப்பங்களில் வெளிப்படும். அது வேண்டுமா வேண்டாமாங்கிறது வேற. அந்த அதிகார தோரணையில் பிரம்மதேவனை முருகப்பெருமான் கேட்கின்றான். கேட்டு முடித்த பிறகு அந்த அர்த்தம் தெரியலேன்னு சொன்ன பிறகு பிரம்மதேவன் என்ன பண்ணுறான், முருகப்பெருமான் கட்டி வைக்கிறான், சிறைப்பிடிக்கிறான்னு நம்ம படிச்சிருக்கோம். இப்போ அப்படியே ஆண்டார் குப்பம் வாங்க. ஆண்டார் குப்பத்தில் ஒரு கருங்கல் ஒன்று இருக்குது. கொடிமரத்துக்கு பக்கத்தில் ஒரு பெரிய கருங்கல். அந்த கருங்கல்ல தான் ஒரு சங்கிலியால் பிரம்மதேவனை சிறைப்பிடித்தான் அப்படிங்கிறது ஆண்டார் குப்பத்தினுடைய தலைவரலாறு. இடுப்பில் கை வச்சுட்ருக்கான், அதிகார தோரணை. எப்படி பிரம்மதேவனிடம் பேசினானோ முருகப்பெருமான், அதே தோரணை இங்கே கருவறையில் நம்ம தரிசனம் பண்ணுறோம். பிரம்மதேவனை கட்டி வச்ச கருங்கல் இன்றைக்கும் ஆண்டார் குப்பத்தில் இருக்குது, தலபுராணம் சொல்கிறது. இந்த திருத்தலத்தில் பிரம்மதேவனையும் தரிசிக்கலாம். இங்கே ஆண்டார் குப்பத்தில் எப்படி தரிசிக்கலாம்? பிரம்மனுக்கு உருவம் கிடையாது. இங்கே பிரம்மனுக்கு உருவம் கிடையாது. ஆனால் பிரம்மதேவனுக்கு உண்டான அடையாளங்கள் என்னென்ன? தாமரை இருக்கும், ஒரு கமண்டலம் இருக்கும், ஒரு அக்ஷரமாலை. இது மூணும் ஒரு சிற்பமாக ஒரு சுவத்தில் இருக்குது. முருகனுக்கு நேர் எதிர்த்தாப்பல் இருக்குது. இது பிரம்மதேவனுடைய திருச்சந்நிதி. ஆனால் பிரம்மனுக்கு இந்த இடத்துல உருவம் கிடையாது. முருகப்பெருமான் அதிகார தோரணையில் இந்த ஆண்டார் குப்பத்தில் காட்சி தருகின்ற காரணத்தினால நமக்கெல்லாம் ஒரு அதிகாரம் வேணும்னு வச்சுக்கோங்க. அதிகாரம்னா துஷ்பிரயோகம் பண்ணக்கூடிய அதிகாரம் கிடையாது. ஒரு நல்ல இடத்துல இருந்து ஒரு 40 பேருக்கு நல்லது பண்ணுறது, ஒரு 400 பேருக்கு நல்லது பண்ணுறது, ஒரு அதிகாரமிக்க ஒரு பதவி அப்படின்னா இந்த முருகப்பெருமானை வணங்கலாம். சரி, இந்த ஊர் பேர் ஆண்டார் குப்பம் அப்படின்னு பேர். என்ன காரணத்தினால ஆண்டார் குப்பம்? ஒரு காலத்தில் ஆண்டிகள், ஆண்டிகள்னா சன்னியாசிகள், துறவிகள், முற்றும் துறந்தவர்கள், அவங்கெல்லாம் அதிகம் இந்த பகுதியில் வசித்தார்களாம். ஆண்டிகள் அதிகம் வசித்த காரணத்தினால ஆண்டியர் குப்பம் அப்படின்னு ஆரம்ப நாட்களில் வழங்கப்பட்டு பின்னாட்களில் அதுவே ஆண்டார் குப்பம் என மருவிவிட்டது. இன்னொன்று சொல்லுவாங்க, பிரம்மதேவனை ஆண்ட காரணத்தினால, ஆண்டன்னு என்ன? ஆட்கொள்ளுதல். உனக்கு என்ன தெரியும்? இது பொருள் சொல்லி முருகன் ஆட்கொள்கிறான். ஆண்ட காரணத்தினால ஆண்டவர் குப்பம் அப்படிங்கிற பேரும் இந்த திருத்தலத்திற்கு உண்டு என்று சொல்லப்படுகிறது. ஆண்டார் குப்பம்னு பேர். இங்கே இருக்கிற முருகப்பெருமான விசேஷமான திருக்கோலம் வேறு எங்கேயுமே தரிசனம் பண்ண முடியாது. இந்த கோவிலில் இருக்கிற முருகன் எத்தனையோ பேருக்கு அருளி இருக்கிறான், எத்தனையோ பேருக்கு. நான் அடிக்கடி சொல்லுவேன், தெய்வங்களுக்கு மட்டும் மதம் கிடையாது, ஜாதி கிடையாதுன்னு சொல்லுவேன். ஒரு சுல்தான் அரசர், இந்த பகுதியை ஆண்டு கொண்டிருந்த ஒரு அரசர், ஒரு காலத்தில் அவருக்கு ஏதோ ஒரு வெற்றி தேவைப்படுவதன் காரணமாக இந்த ஆலயத்திற்கு வந்து முருகப்பெருமானை வணங்குகிறார். இந்த முருகப்பெருமான் என்ன பண்ணுறான்? அவருக்கு வெற்றியை கொடுக்குறான். எந்த போரில் கேட்கிறாரோ, எதற்கு வெற்றியை கேட்கிறாரோ அந்த வெற்றியை முருகப்பெருமான் அருளுகிறான். இப்போ நமக்கெல்லாம் ஒருத்தர்டேந்து ஒரு நல்லது கிடச்சிடுச்சு, ஒரு பெரிய விஷயம் எதிர்பார்க்குறோம், கிடச்சிடுச்சு அப்படின்னா நம்ம அத்தனை பேர் என்ன பண்ணுவோம்? அவருக்கு நன்றி கடனாக ஏதானு ஒன்று செய்வோம் இல்லையா? நம்ம பையனுக்கு யாரோ ஒருத்தட்ட ஒரு ஸ்கூல் அட்மிஷனுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப கஷ்டம் அந்த அட்மிஷன் கிடைக்கிறது. ஒருத்தர் வாங்கி கொடுத்துட்டார், அவருக்கு தேங்க் பண்ண போகிறோம். சும்மா போவோமா? ஒரு பாக்கெட் ஸ்வீட்டு இதான ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு நம்ம நன்றி அவருக்கு தெரியப்படுத்துவோம். அந்த நன்றியை மனசுலேருந்து நம்ம தெரியப்படுத்தணும். நன்றியை என்றைக்குமே மறக்கக்கூடாது. நன்றியை தெரிவிக்கணும், சொல்லணும், அவசியம் சொல்லணும். நம்ம காரியம் ஆயிடுச்சே, இனிமேல் எதுக்கு இவங்கிட்ட போகணும் அப்படி இருக்கக்கூடாது. அந்த நன்றியை தெரிவிக்கணும். இந்த சுல்தான் அரசர் எப்படி நன்றியை தெரிவித்தார்னா, இன்றைக்கி இந்த கோவில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கோவிலுக்கான இடமே அவர் கொடுத்ததான். இதுவும் தலைவரலாறில் இருக்குது, இந்த ஆலயத்தினுடைய தலைவரலாறில்.
இங்கே முருகப்பெருமானை பார்த்தீங்கன்னா காலையில் இந்த முருகப்பெருமான் ஒரு குழந்தையாக தரிசனம் தருகிறாராம். உச்சி வேளையில் ஒரு இளைஞனாக தரிசனம் தருகிறாராம். மாலை வேளையில் ஒரு முதியவராக நமக்கு தரிசனம் கொடுக்கிறார். ஒரே நாளில் இந்த முருகப்பெருமான் 3 விதமான திருக்கோலத்தில் நமக்கு தரிசனம் கொடுக்கிறார். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த கோவில் ஆண்டியர் அதிகம் வசித்த இடம் அப்படின்னு சொன்னேன். ஒரு காலத்தில் ஆண்டியர்கள் அதிகம் இந்த இடத்துல வசிக்கிற போது ஒரு பக்தர் இங்கிருந்தோ புறப்பட்டு முருகப்பெருமானை தரிசனம் பண்ணுறதுக்காக வர. அந்த முருகப்பெருமான் இந்த திருத்தலத்திற்கு சாயந்தர நேரத்தில் வர. இங்கே ஏதான ஒரு இடத்துல நீராடி விட்டு முருகப்பெருமானை தரிசிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறார். ஒரு கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா அந்த முருகப்பெருமானை தரிசிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நீராடி விட்டு தரிசனம் பண்ணால் ரொம்ப சிறப்பு. நீராடணும். கோவிலுக்கு போகும்போதாவது உடம்பு மனசு எல்லாம் சுத்தமாக இருக்கணும். மனசை சுத்தம் பண்ணுறோமோ இல்லையோ, உடம்பு சுத்தம் பண்ணுறோம். இன்றைக்கி நீராடுறோம், முகத்தை கழுவுறோம், காலை கழுவுறோம். இந்த உடலை கழுவுறதை விட எது முக்கியம்? மனசை கழுவணும். மனம் சுத்தமாக இருக்கணும் ஆலயத்திற்குள்ளே செல்கிற போது. இந்த பக்தர் என்ன கேட்கிறார்? அந்த கோவிலில் ஆண்டியர்கள்கிட்ட கேட்கிறார், இங்கே ஏதான ஒரு குளம் இருக்கா நீராடுவதற்கு அப்படின்னு கேட்கிறார். அது வரைக்கும் இங்கே கிடையாது, குளம் கிடையாது, இந்த இடத்துல கிடையாது. அப்போ என்ன பண்ணுறார்? இங்கே நான் குளிக்கணுமே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு இவர் கேட்டுக்கொண்டே இருக்கிற போது ஒரு சிறுவன் அவருக்கு முன்னால் தோன்றுகிறார். அந்த சிறுவன் கையில் ஒரு வேல் வச்சிருக்கான். அந்த சிறுவன் கேட்கிறான், ஐயா தாங்கள் நீராட வேண்டுமா அப்படின்னு கேட்கிறான். ஆமாப்பா, நான் நீராடிட்டு முருகப்பெருமானை தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிறார். அப்படியா, நீங்கள் என் கூட வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறார். பக்கத்தில் போட்டு இந்த கையில் இருக்கிற வேலினால் நிலத்தில் ஒரு கீறுகிறான். நிலத்தில் கீறி முடித்த பிறகு அந்த இடத்துல ஒரு தெப்பம், அதாவது ஒரு குளமானது தோன்றுகிறது. இந்த குளம் முழுக்க நீரானது நிரம்புகிறது. இந்த தீர்த்தம் இன்றைக்கும் கோவிலில் இருக்குது. இந்த தீர்த்தத்துக்கு பேர் வேலாயுத தீர்த்தம்னு பேர். இந்த தீர்த்தத்தில் நீராடி முடிச்சுட்டு தான் அந்த பக்தர் ஆலயத்திற்கு முல்ல முருகப்பெருமானை தரிசனம் செய்கிறார். ஆக முருகப்பெருமானே ஏற்படுத்திய ஒரு தீர்த்தம் வேலாயுத தீர்த்தம் இந்த ஆலயத்திலே காணப்படுகிறது. இந்த ஆண்டார்குப்பம் அப்படிங்கிற இடத்துல இந்த முருகப்பெருமான் ஆலயம் இன்றைக்கு விஷயம் தெரிந்த பல பக்தர்கள் வருகிறார்கள். இந்த ஆலயம் இன்னும் பலருக்கும் அந்த அளவுக்கு தெரியலை. இந்த ஆலயத்தில் முருகப்பெருமானுக்கு உண்டான உற்சவங்கள் அனைத்தும் நடக்கின்றன. முருகப்பெருமானுக்கு எந்த ஒரு திருவிழா அப்படின்னாலும் இந்த இடத்துல நடக்கிறது. முருகனடியார்கள் பெருமளவில் இந்த ஆலயத்தில் கூடி திருப்புகழ் பாடி இந்த முருகப்பெருமானை வணங்குகிறார்கள். இந்த ஆலயத்தில் அருணகிரிநாதர் பாடல் பெற்ற திருப்புகழ் திருத்தலம். அருணகிரிநாதர் மட்டுமல்ல, பாம்பன் சுவாமிகள் வந்திருக்கார், தரிசனம் பண்ணியிருக்கார். கிருபானந்த வாரியார் சுவாமிகள் வந்திருக்கார், அவரும் இந்த முருகப்பெருமானை தரிசனம் பண்ணியிருக்கார். அற்புதமான இந்த முருகப்பெருமானை வேறெங்கும் தரிசித்திராத இந்த முருகப்பெருமான தரிசன நலம் பல பெருகும். நாளைய நிகழ்ச்சியில் ஒரு புதிய ஆலயத்தை தரிசிக்கலாம். நன்றி.